பிரபாஸ் பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளச் சென்ற நடிகை நிதி அகர்வால் கட்டுக்கடங்காத ரசிகர்கள் கூட்டத்திற்குள் சிக்கிய காட்சிதான் இது. அனுமதியின்றி ஏராளமானோரை அனுமதித்ததாக காவல்துறை மால் நிர்வாகத்தின் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது. நிதி அகர்வாலுக்கு நடந்தது என்ன? கடந்த 2017ஆம் ஆண்டு வெளியான முன்னா மைக்கேல் என்ற படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார் நிதி அகர்வால். அந்த படத்தோடு பாலிவுட்டுக்கு முழுக்கு போட்ட நிதி தெலுங்கில் கவனம் செலுத்தினார். அங்கு வரிசையாக சவ்யசாச்சி, மிஸ்டர் மஞ்சு, ஐ ஸ்மார்ட் சங்கர் உள்ளிட்ட படங்களில் நடித்திருந்தார். இந்த சூழலில்தான் சிம்பு தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கிய ஈஸ்வரன் திரைப்படத்தில் நடித்து பாலிவுட்டுக்கு என்ட்ரி கொடுத்தார் நிதி. அதைத் தொடர்ந்து பூமி, கலகத் தலைவன் உள்ளிட்ட படங்களிலும் நடித்தார். இந்த நிலையில் நடிகர் பிரபாஸ் நடிப்பில் வரும் பொங்கலுக்கு வெளிவரும் ராஜா சாப் திரைப்படத்தில் நடிகை நிதி அகர்வால் நடித்துள்ளார். பீப்பிள் மீடியா ஃபேக்டரி தயாரிப்பில் இயக்குனர் மாருதி இயக்கத்தில் பிரபாஸ், நிதி அகர்வால், மாளவிகா மோகனன் உட்பட பலர் நடிப்பில் உருவாகியுள்ள படம்தான் ராஜா சாப். இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் ஆகிய 5 மொழிகளிலும் வெளியாக இருக்கிறது. இந்த திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. தி ராஜா சாப் திரைப்படத்தின் முதல் பாடல் வெளியீட்டு விழா ஹைதராபாத்தில் தனியார் மாலில் நேற்று நடைபெற்றது. இந்த விழாவில் நடிகை நிதி கலந்து கொண்டார். நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போது அரங்கத்தில் அதிகமான கூட்டம் கூடியதால் சலசலப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சி முடிந்து நிதி அகர்வால் தன்னுடைய காரை நோக்கி வரும்போது கட்டுக்கடங்காத ரசிகர்கள் கூட்டம் அவரை சூழ்ந்து கொண்டு வெளியே வரவிடாமல் அநாகரிகமாக தொட்டு அவரை துன்புறுத்தினர். இதனால் நிதி அகர்வால் தர்ம சங்கடமான நிலைக்கு ஆளானார். மிகுந்த சிரமப்பட்டும் அந்த இடத்திலிருந்து வெளியே வர முடியாமல் நிதி அகர்வால் தவித்துக் கொண்டிருந்தார். அப்போது சில பாதுகாவலர்கள் அங்கு வந்து கூட்டத்திலிருந்து ரசிகர்களை நீக்கி அவரை காரில் ஏற்றி பத்திரமாக அனுப்பி வைத்தனர். ஆனால் நிதி அகர்வால் காருக்குள் ஏறிய பிறகும் அந்த பயத்திலிருந்து நீங்காமலே இருந்தார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதை பார்த்த பலரும் தங்கள் கண்டனங்களை பதிவிட்டு வருகின்றனர். இதனிடையே அனுமதியின்றி அளவுக்கு அதிகமான கூட்டத்தை கூட்டியதாக தனியார் மால் மீது குகட்பள்ளி போலீசார் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இவ்வளவு கூட்டத்தை எப்படி மால் நிர்வாகம் அனுமதித்தது? போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாது ஏன் என்று விசாரிக்க உள்ளனர். மேலும் பட தயாரிப்பு நிறுவனத்திடமும் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.